நீங்கள் இப்போது நெட்வொர்க் செக்ஷன் எடுக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னாக்கா மொத்தம் 2 டிபார்ட்மெண்ட்ஸ் மாதிரி நீங்கள் பிரிச்சுக்கணும். ஓகே, ஒன்று வந்து பார்த்தீங்கன்னாக்கா லாஜிக் டிபார்ட்மெண்ட் நம்ம சொல்லலாம். ஸோ இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னாக்கா அனலாக். ஸோ அனலாக் இன் தி சென்ஸ் உங்கள் சிக்னல் லைன்ஸ்ன்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா, அதாவது ஆர்எக்ஸ் அண்ட் டிஎக்ஸ் லைன்ஸ். நீங்கள் டவர் வருதுன்னு நீங்கள் சொல்கிறீங்க இல்லையா, ஸோ அந்த மாதிரி லைன்ஸ் அனலாக் லைன்ஸ் எல்லாமே அனலாக் செக்ஷன் டிபார்ட்மெண்ட்ஸாக நம்ம பிரிச்சுக்கலாம். இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னாக்கா லாஜிக் இன் தி சென்ஸ் சிபியோட கம்யூனிகேஷன் லைன்ஸ். ஓகே, அதுக்கப்புறம் நெட்வொர்க் ஐசிக்கு தேவையான இன்புட் வோல்டேஜ் லைன்ஸ், கிளாக் லைன்ஸ். ஓகே, இதெல்லாமே வந்து பார்த்திங்கனாக்கா லாஜிக் செக்ஷன்ஸ்னு சொல்லுவோம். அதாவது சிபியும் நெட்வொர்க் ஐசியும் கம்யூனிகேஷனுக்கு தேவைப்படுற எல்லாமே. புரியுதுங்களா? அப்போ இதெல்லாமே லாஜிக் டிபார்ட்மெண்ட்ஸ்னு நம்ம சொல்லலாம். ஓகே, அப்போது இந்த லாஜிக் லைன்ஸில் எதனா ஓகே இன்புட் வோல்டேஜ் வரலனாலும் ஓகே, இல்லை ஆர்எஃப்எஃப்இ நெட்வொர்க் செஷனில் ப்ரோட்டோக்கால் என்னது, ஆர்எஃப்எஃப்இ ப்ரோட்டோக்கால் தானே. ஓகே, மிபி ஆர்எஃப்எஃப்இ ப்ரோட்டோக்கால். இப்போ அந்த லைன்ஸில் நம்மளுக்கு ப்ராப்ளம் இருந்தாலும், இல்லை கிளாக் சிக்னலில் நம்மளுக்கு ப்ராப்ளம் இருந்தாலும் நம்மளுக்கு என்ன ஆகும், மொபைல் ரேடியோ பவர் ஆஃபில் இருக்குது. ஓகே, இப்போது இந்த ரியல்மி 7 மொபைல் ரேடியோ பவர் ஆஃப். ஓகே, ஸோ நான் ஃபஸ்ட்டு என்ன செக் பண்ணேன் அப்படின்னாக்கா, என்னோடய 4GPA இருக்குது இல்லையா, என்னோடய 4GPAவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா 4G ஐசியில் எஸ்டிஏ எஸ்சிஎல் இருக்குது. அதாவது ஆர்எஃப்எஃப்இ டேட்டா, ஆர்எஃப்எஃப்இ கிளாக் லைன் நம்மளுக்கு கொடுத்துருக்கான். ஸோ இப்போது இதில் நம்ம செக் பண்ணி பார்க்கலாம் என்ன டயோட் வேல்யூ வருதுன்னு சொல்லிவிட்டு நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். 3, 4, 5. ஸோ 382 வருது. ஸோ நெக்ஸ்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இதுவும் 385 வருது. அப்போ 4G ஐசியில் இருக்கிற டேட்டா அண்ட் கிளாக் லைன் வந்து கரெக்டாக இருக்குது. இப்போ இதே வந்து நம்ம என்ன பண்ணி பார்க்கலாம், 2G ஐசியில் நம்ம செக் பண்ணி பார்க்குறோம். ஸோ 2G ஐசிலையும் கீழே இருந்து 5வது பின் 1, 2, 3, 4, 5. ஸோ இதில் இருக்குது 380. இதுவும் எனக்கு கரெக்டாக இருக்கா? ஓகே, அப்போது என்னோடய மீதி இருக்கிறது என்னது, நெட்வொர்க் ஐசி இருக்கா. அப்போ நான் நெட்வொர்க் ஐசியில் வந்து செக் பண்ணிகிட்டே வரும்போது ஓகே இதில் டேட்டா அண்ட் கிளாக் லைனை நான் செக் பண்ணி பார்க்குறேன் நீங்கள். ஓகே, ஸோ இந்த இடத்துல என்ன இருக்கா, ஆர்எஃப்எஃப்இ கிளாக். ஓகே, ஸோ இதை நான் செக் பண்ணி இந்த லைனை நான் செக் பண்ணுறேன். 1, 2, 3, 4, 5, 6, 7. 1, 2, 3, 4. ஓகே, 1, 2, 3, 4, 5, 6, 7. 1, 2, 3, 4. என்ன வருது எனக்கு 2.15ன்றது இட்ஸ் ஓஎல். ஓகே, ஓப்பன் லைன். இது கீழே நம்ம செக் பண்ணுறோம். இது கீழே இருக்கிறது வந்து டேட்டா லைன், மேலே இருக்கிறது கிளாக் லைன், கீழே இருக்கிறது வந்து டேட்டா லைன். ஸோ டேட்டா லைனில் 640 டயோட் வேல்யூ வருது. பட் இதில் வரல, நம்மளுக்கு கிளாக் லைனில் நம்மளுக்கு ஓஎலாக இருக்குது. அப்போ இதை